அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம லேப்லாஸில் 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் போட்டிருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோட் பண்ணியிருப்போம். செகண்ட் வீடியோவில் வந்து பேசிக் சம்ஸ் போட்டோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் யூஸிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம்ஸ் யூஸிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப 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 ஈஸிங்க. அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம வந்து லேப்லாஸ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து இங்கே எப்படி நீங்கள் ஐடியா பண்ணுறது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, பவர் கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறமா அந்த தியரம் கூட போகலாம். பவரில் சம்திங் ஏதாவது வந்திருக்கும், அது போக எஃப் ஆஃப் ஏதாவது இது கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எப்பவும் கூட லாப்லாஸ் ஃபார்ம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் எஸ் வரும் இல்லைங்களா, அந்த எஸ்ஸோட பிளேஸில் இந்த பவரை நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா நீங்கள் எஸ் மைனஸ் ஏன்னு போடணும். மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு போடணும். இவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம். ஒன்றுமே இல்லை, பேர் தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம். புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை. எப்பவும் போல் லாப்லாஸ் ஃபார்ம் நோட் பண்ணிக்கணும். பவரில் ஈயோட பவரில் மேலே பாருங்கள், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் போட்டு எழுதுங்க. ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டு எழுதுங்க. இப்போ மைனஸ் இருக்கா, அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், எஸ் ப்ளஸ் ஏன்னு போட்டுருக்கான். இது ப்ளஸ் இருந்துச்சு மிக்ஸ் பண்ணுங்க, எஸ் மைனஸ் ஏன்னு போட்டுருக்கோம். அவ்வளோதான், இது எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்லையும் ஃபோர்த்து சம்லையும் பவர் இருக்குது, ஆனால் இந்த தேர்டு சம்லையும் செகண்ட் சம்லையும் பவரையே காணமே, அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் எடுத்துக்கலாம். லாக் எடுத்துட்டு இதை போட்டு கொண்டு வரணும். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காஸ் ஹெச்எக்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா, பவர் எக்ஸ் ப்ளஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பை 2, அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பவரை கிடச்சிடும். இந்த மாதிரி நமக்கு வர்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்தா ஓகே, டேரெக்டாக கொடுக்காட்டினா நம்ம அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி தான் சம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து படிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா டேரக்ட் சம்ஸ். ஓகேங்களா? ஒரு சம் பாருங்கள், புரியும். t³ பவர் 2p. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை எஃப் ஆஃப் இல்லைங்களா, ஸோ இது எப்பவும் போட லாப்லாஸ் ஃபார்ம் நோட் பண்ணிடுவோம். இப்போ t³ என்ன போடுவோம், t பவர் என்ன, n ஃபேக்டோரியல் பை s பவர் n + 1. அப்போ என்ன வரும், 3 ஃபேக்டோரியல் பை s பவர் 3 + 1, 6 பை s பவர் 4. இப்போ இந்த s இருக்க இடத்துல இது என்னது, 2 இருக்கா, அதை போடுங்க. அப்போ s இருக்க இடத்துல s மைனஸ் 2, அவ்வளோதான். இப்போ 6 பை s மைனஸ் 2 தான் ஹோல் பவர் 4, அவ்வளோதான். 6 பை s மைனஸ் 2 தான் ஹோல் பவர் 4, அவ்வளோதான். s இருக்க இடத்துல s மைனஸ் 2 போடும். இது மைனஸ் வந்ததுன்னா s இருக்க இடத்துல s ப்ளஸ் 2 போடுவீங்க, அவ்வளோதான். இதில் எந்த குறைபாடுகளும் எந்த ஒரு டவுட்டும் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. எப்பவும் போல் இதுக்கு லாப்லாஸ் ஃபார்ம் நோட் பண்ணிட்டு, எஸ் எங்கே இருக்கானோ அந்த எஸ்ஸில் ப்ளஸ் இருந்ததுன்னா நீங்கள் மைனஸ் போடணும். அப்போ ப்ளஸ் 2 இருக்குது, ஸோ s மைனஸ் 2 போடணும். சப்போஸ் இங்கே பவர் மைனஸ் 2p கொடுத்தாங்கன்னா எஸ் இருக்க இடத்துல s ப்ளஸ் 2ன்னு போடுவீங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இன்னொரு வழியில் பாருங்கள், புரிஞ்சிடும். லாப்லாஸ் எஃப் ஆஃப் டி போட்டுருவீங்க. போட்டு முடிச்சுட்டு எஸ்ஸோட பிளேஸில் என்ன போடணும், எஸ் ப்ளஸ் ஏ. இது ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ் போடணும், அவ்வளோதான். தெளிவாக பார்த்து. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். காஸ் h3p sin 2p. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், அது பவர் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம், காஸ் hxக்கு தெரியும், பவர் x ப்ளஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. எக்ஸோட பிளேஸில் 3pயை போட்டுருவீங்க. அப்போ என்ன இருப்பாங்க, பவர் 3p ப்ளஸ் பவர் மைனஸ் 3p பை 2 sin 2. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லைங்களா,
இந்த 1/2 வரதுக்கு வெளியே போட்டுரும். அப்போ என்ன வரும்? எல்லா e பவர் 3t sin 2t ப்ளஸ் e பவர் மைனஸ் 3t sin 2t. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுவோம். ப்ராக்கெட்டில் s → 2 போடுவீங்க. ப்ளஸ் 3t இருக்குது. ஸோ s மைனஸ் 3. இங்கே பாருங்கள் மைனஸ் 3t இருக்குது. ஸோ s → s ப்ளஸ் 3. ஓகேங்களா? சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? a/s² + a². அப்போ 2/s² + 4. இதுக்கு ஃபார்முலா அதே தான், ரெண்டும் சேம் தாங்க. அப்போ 2/s² + 4. ஆனால் இங்கே எஸ்ஸோட பிளேஸில் s மைனஸ் 3 போடணும், இங்கே எஸ்ஸோட பிளேஸில் s ப்ளஸ் 3 போடணும். அப்போ எஸ்ஸை தூக்கிட்டு இங்கே s மைனஸ் 3 போட்டுருங்க, இங்கே எஸ்ஸை தூக்கிட்டு s ப்ளஸ் 3 போட்டுருங்க. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருங்க. காஸ் ஹெச்எக்ஸ்க்கு ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கோம். இந்த 1/2 தூக்கி வெளியே போட்டோம், ரெண்டாக ஸ்பிட் பண்ணிட்டோம். நமக்கு இ பவர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த எஸ்ஸோட பிளேஸில் என்ன போடுறது, என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இ பவரை யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் எப்பவும் போல் நார்மலாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எஸ்ஸோட பிளேஸில் இங்கே ப்ளஸ் 3t இருக்கனால s மைனஸ் 3 போடுவீங்க, இங்கே மைனஸ் 3t இருக்கனால s ப்ளஸ் 3 போடுது. அவ்வளோதான், இந்த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். t cube e 2 power t, t cube 2 power minus t, t cube 2 power minus t. ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும்? இ பவரில் கொடுக்கல, இ பவர் இல்லை. அப்போ என்ன பண்ணனா இந்த 2 power minus t நம்ம e log எடுத்துக்கணும். அப்போ என்ன வந்துடும்? e log 2 power minus t. இந்த மைனஸ் டி அப்போ என்ன பண்ணுவோம்? முன்னாடி கொண்டாடுவோம். ஓகேங்களா? இப்போ இ பவரில் சம்திங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம லாப்லாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது லாப்லாஸ் எல் போட்டு எல்லா டீக்கும் கொடுக்குங்க. s → என்ன போடுவீங்க? மைனஸ் இருக்கனால s ப்ளஸ் log 2. கரெக்டுங்களா? டீயோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ s → x ப்ளஸ் s ப்ளஸ் log 2. அவ்வளோதானே? இனி அவ்வளோதான். டி கியூப்க்கு ஃபார்முலா தெரியும். 3 factorial by s power n plus 1. இப்போ 3 factorial by s power 3 plus 1 4 ஆயிடுச்சு. s → s plus log 2. 6 by s ஓட பிளேஸில் s plus log 2 whole power 4 போடுவீங்க. இது ஆன்சர். பொறுமையாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆப்ஷன் எழுதிப்பீங்க. இதுக்கு வந்து டி கியூப்னா என்ன வரும்? 6 by s power 4 ஆயிடுச்சு. அப்போ எஸ்ஸோட பிளேஸில் என்ன போடணும்? அதுக்கு சைடில் மட்டும் டக்குன்னு போட்டு பாருங்கள். இ பவர் எடுங்க, மைனஸ் டி முன்னாடி வந்துடும். அப்போ வந்து s ப்ளஸ் log 2 வந்துடும். அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அது எக்ஸாம்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த 150 கொஸ்டின்ஸையும் குறிப்பிட்ட டைம் கூட முடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் இப்போ நல்லா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் போடாமலே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நிறைய சம்ஸ் போட்டுப்பாங்க, சம்ஸ் நிறைய போடுங்க. இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குது. இந்த சம்மை பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதே லாப்லாஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஹெட்டிங் தான் நிறையா கொடுத்துருக்காங்க, பெருசாலாம் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. யூஸிங் ஃபார்முலானா இந்த மாதிரி நம்ம டிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி ஏதாவது ஃபார்முலா வந்து மாற்றி கொண்டு வந்து அதுக்கப்புறம் லாப்லாஸ் யூஸ் பண்ண மாதிரி. ஹெட்டிங் தான் அப்படி, மெத்தடில் கிட்டத்தட்ட லைட்டாக தான் வேரியேஷன், ஒரு ஒவ்வொரு ஸ்டெப் ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ ஃபார்முலான்னு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்ம போடணும். சரிங்களா? ஒரே ஒரு சம் தான். e பவர் மைனஸ் 3t cos 4t cos 2t. நல்ல வேலை, இதில் என்ன ப்ளஸ் நம்மளுக்கு இ பவர்லாம் வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். அப்போது பேலன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். எல் ஆஃப் cos 4t cos 2t. இப்போ s → என்ன போடுவீங்க? e பவர் மைனஸ் 3t இருக்கனால ப்ளஸ் 3 போடுவீங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இங்கே 2 cos a cos bனா தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். cos of a plus b plus cos of a minus b. இந்த 2 இல்லாதனால இந்த 1/2 முன்னாடி போட்டுப்போம். cos of a plus b 4t plus 2t, அப்போ 60 ஆயிடுச்சு. cos of a minus b, அப்போ 4t minus 2t 2t ஆயிடுச்சு.
அப்போ காஸ் 6t காஸ் 2t கரெக்டுங்களா? இப்போ காஸ் வந்து எஸ்ன்னு ஆரம்பிக்கணும். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், இங்கே எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வரும். அப்போ 4ன்னு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஸை தூக்கிட்டு எஸ்ஸோட பிளேஸில் என்ன போடணும்? எஸ் ப்ளஸ் 3 போடணும். எஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த எஸ்ஸை தூக்கிட்டு எஸ் ப்ளஸ் 3 போடணும். எஸ் ப்ளஸ் 3, இங்கே எஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், இங்கே எஸ் ப்ளஸ் 3, எஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ half s plus 3 s plus 3 the whole square plus 36 plus s plus 3 by s plus 3 the whole square plus 4. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். போன வீடியோவில் பார்த்தது இது வந்திருக்காங்க, இதுக்கு டேரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடலில் இது வருது. அப்போ எஸ்ஸோட பிளேஸை எஸ்ஸை தூக்கிட்டு என் மேலே மைனஸ் வந்தால் எஸ் ப்ளஸ்ன்னு போடு, ப்ளஸ் வந்ததுன்னா எஸ் மைனஸ்ன்னு போடு. இப்போ அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம படிச்சோம். அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி தான் வரும். ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லாப்லாஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வந்து கஷ்டமாக ஒரு இதுக்கு லேப்டாப் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி சம்ஸ் கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று கரெக்டானது. ஸோ இந்த லாப்லாஸ் வந்து ஈஸி தான். இது எதுக்காகனா நமக்கு 3 மார்க் கன்ஃபார்மாக கிடைக்கும் லாப்லாஸ் படிச்சுங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிங்க. நீங்கள் படிக்க வேணாம், டெய்லி ½ வந்து அதை வந்து ஆடியோவாக கேளுங்க. அப்படியே நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் வாட்டி ஒர்க்கை பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.